Hi students, now we will see 7th English first term Unit 2 The Wind on Haunted Hill. Ruskin Bond is an Indian author or Indian author. He lives with his adopted family in Missouri. He got the Saditya Academy Award in 1992 and also he got Padma Shri. His famous novel is The Room on the Roof. இந்த நாவலில் அவருக்கு ஒரு ப்ரைஸு கிடச்சிருக்கு. தென் நைட் அட் டியோலி, டைம் ஸ்டாப் அட் ஷாம்லி, அவர் ட்ரீஸ் ஸ்டில் க்ரோ இன் டெக்ரா, த ஃப்ளைட் ஆஃப் பீஜன்ஸ், த ப்ளூ அம்பர்லா. திஸ் ஆர் ஆல் ஹிஸ் ஃபேமஸ் நாவல்ஸ். த ரூம் ஆன் த ரூஃப், அந்த ஃப்ளைட் ஆஃப் பீஜன்ஸ், த ப்ளூ அம்பர்லா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா மூவியாகவும் வந்திருக்கு. அதாவது இந்த 3 நாவல்ஸும் மூவியாகவும் வந்திருக்கு. Okay, let us go to see the lesson. First character பார்ப்போம். Usha 11-year-old girl. Suresh, Usha's younger brother. Binya, Usha's friend. She is a neighborhood. Who cried the wind as it swept down from the Himalayan snow. த விண்ட் ஃப்ரம் ஹிமாலயிலேருந்து வர அந்த விண்டு ரொம்ப சத்தத்தோடு வந்துட்டுருக்கு. இட் ஹரீட் ஓவர் த ஹில்ஸ் அண்ட் பாசஸ் அண்ட் ஹம்ட் அண்ட் மோன்ட் இன் த டால் பைன்ஸ் அண்ட் டியோடர்ஸ். ஹம்ட் மேட் த சவுண்ட் ஆஃப் பீஸ். பைன்ஸ் a tree with need like leaves. Deodars a kind of tree. This is pine and deodars. அந்த விண்டு என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஹில்ஸ் வழியாக ஒரு ஹம்மிங் சவுண்டோட அண்டு முணுமுணுத்தல் சவுண்டோட அந்த டால் பைன்ஸ் அண்டு டியோடர்ஸ் வழியாக அந்த விண்டு வந்து வருது. On haunted hill there was little to stop the wind, only a few stunned trees and bushes and the ruins of what had once been a small settlement. Haunted means possessed, frequently visited by ghost. And the ghost irukka hill there was little to stop the wind. What is that? A few stunned trees, அதாவது growthly affected trees, வளர்ச்சியில் தடைப்பட்ட மரங்கள். அப்புறம் புஷஸ் புதர்கள் அண்ட் ரூயின்ஸ்னால் இடிஞ்சு போன கட்டிடங்கள் இருக்கு இல்லைங்களா, தட் இஸ் ரூயின்ஸ். இதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா அந்த விண்டை வந்து ஸ்டாப் பண்ணுது. ஆன் த ஸ்லாப்ஸ் ஆஃப் த நெக்ஸ்ட் ஹில் தெர் வாஸ் எ ஸ்மால் வில்லேஜ். பீப்புள் கெப்ட் லார்ஜ் ஸ்டோன்ஸ் ஆன் their tin roofs to prevent them from blowing away. நெக்ஸ்ட் டு ஹாண்டட் ஹில், அந்த ஹாண்டட் ஹில்லுக்கு அடுத்தது இன்னொரு ஹில் இருக்குது. அந்த ஹில்லில் அந்த மலைச்சரிவுகளில் ஒரு ஸ்மால் வில்லேஜ் ஒன்று இருக்குது. அங்கே இருக்க பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த விண்டில் ரூஃப்ஸ்லாம் எல்லாம் பறந்து போகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டோன்ஸை அந்த ரூஃப் மேலே வைப்பாங்க. There was nearly always a wind in these spots. Even on sunny days, doors and windows rattled, chimneys choked, clothes blew away. அந்த பகுதியில் விண்டு எப்போவும் இருந்துகிட்டே இருக்கும். ஈவன் ஆன் சன்னி டேஸ் இருக்குள்ள பார்த்தீங்கன்னா த டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் ஷார்ட் ரிப்பீட்டட் சவுண்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். தென் சிம்னிஸ் சோக்ட், புகை போயிட்டே இருக்கும். தென் க்ளோத்ஸ்லாம் ட்ரை பண்ணவே முடியாது, அது பறந்துக்கிட்டே இருக்கும். 3 children stood beside a low stone wall, spreading clothes out to dry. There were 3 children, உஷா, சுரேஷ், பின்யா. இவங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லோ ஸ்டோன் வாலில் க்ளோத்ஸை ட்ரை பண்ணுறதுக்காக க்ளோத்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆன் ஈச் கார்மெண்ட் they placed a rock. Even then the clothes fluttered like flags and pennants. Garment means dress. ட்ரை பண்ணுறதுக்கு க்ளோத்ஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி வைக்கிறாங்கள, அது வந்து பறக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கார்மெண்ட் மேலே ராக் வைக்கிறாங்க. எதுக்குன்னா பறக்காமல் இருக்கிறதுக்காக. அந்த ட்ரை பண்ணுறதுக்கு போடுற க்ளோத்ஸ்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா ஃப்ளாக் அண்டு பெனன்ஸ்லாம் எப்படி பறக்குமோ
அந்த மாதிரி அந்த க்ளோத்ஸ் எல்லாம் அந்த விண்டில் வந்து ப்ளூ ஆகுது. உஷா, dark haired and rose cheeked, struggled with her grandfather's long loose shirt. She was 11 or 12. Her younger brother Suresh was doing his best to hold down a bedsheet while Binya, a slightly older girl, Usha's friend and neighbor, was handling them the clothes on at a time. Usha, who had dark hair and rose cheek, அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா she struggled with her grandfather loose shirt. அந்த அவளோட கிராண்ட்ஃபாதரோட லூஸ் ஷர்ட்டு ட்ரை பண்ணும்போது அது என்ன பண்ணுது அப்படின்னா ஃப்ளட்டர் ஆவே. அவளுக்கு வந்து ஒரு 12 வயசு இருக்கும். ஹர் யங்கர் பிரதர் நேம் சுரேஷ், அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா தன்னுடைய பெட்ஷீட்டை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கான். தென் பின்யா, ஷீ இஸ் அ ஸ்லைட்லி ஓல்டர் கேர்ள், தென் உஷாவோட ஃப்ரெண்ட் அண்டு நெய்பர்ஹுட், அவங்களும் என்ன பண்ணுறாங்க அட் சேம் டைம் அந்த க்ளோத்ஸோட ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்காங்க. ஒன்ஸ் they were sure everything was on the wall, firmly held down by rocks. They climbed up on the flat stone and sat there for a while in the wind and the sun, staring across the fields at the ruins on haunted hill. ஸ்மால் ஸ்டோன் வானில் கவர்மெண்ட் எல்லாம் வச்சுட்டு அது மேலே ஸ்டோன் வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஒரு ஃப்ளாட் ஸ்டோன் மேலே ஏறி உட்காந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்க அந்த ஹாண்டட் ஹில்லில் இருக்க ruins, அப்புறம் அந்த ruinsனால் இடிஞ்சு போன கட்டிடங்கள், அப்புறம் அந்த ஃபீல்டு இதெல்லாம் வந்து பார்க்குறாங்க. I must go to the bazaar today, said Usha. I wish I could come too, said Binya. But I have to help with the cows and the housework. Mother, is it well? உஷா கடைவீதிக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறா. பின்யாவும் அவள் கூட போகிறதுக்கு ஆசைப்பட்றா. பட் அவளால் போக முடியல. ஏன் அப்படின்னா அவளுக்கு ஹவுஸில் ஒர்க்கு, அப்புறம் கவுஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுற ஒர்க்கு இருக்கனால போக முடியல. பிகாஸ் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஐ கேன் கம், செட் சுரேஷ். ஹி வாஸ் ஆல்வேஸ் ரெடி டு விசிட் த பஜார், விச் வாஸ் 3 miles அவே ஆன் த அதர் சைட் ஆஃப் ஹாண்டட் ஹில். பட் சுரேஷ் என்ன சொல்கிறான்னா நான் வரேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் எப்போதுமே பஸாருக்கு போகிறதுக்கு ரெடியாக இருப்பான். ஏன் அப்படின்னா அவனுக்கு அங்கே போகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பஸார் எங்கே இருக்குது அப்படின்னா 3 miles அப்பாலாம் இருக்குது. அந்த ஹாண்டட் ஹில்லை தாண்டி தான் அந்த பஸாருக்கு போகணும். நோ யூ காண்ட், செட் உஷா. யூ மஸ்ட் ஹெல்ப் கிராண்ட்ஃபாதர் சாப் வுட். பட் உஷா என்ன சொல்கிறான் அப்படின்னா இல்லை நீ வர வேணாம், நீ போயிட்டு கிராண்ட்ஃபாதருக்கு வுட்டெல்லாம் கட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறான். their father was in the army, posted in a distant part of the country, and Suresh and his grandfather were the only men in the house. Suresh was 8, chubby and almond-eyed. அவங்களோட ஃபாதர் ஆர்மியில் ஒர்க் பண்ணுறாரு, ரொம்ப தூரத்தில் இருக்கார். அப்புறம் அந்த ஹவுஸில் சுரேஷும் அவங்களோட கிராண்ட்ஃபாதர் மட்டும்தான் மென். சுரேஷ் வந்து 8 years old பாய். சப்பி அண்ட் ஆல்மோன் ஐனா ஆல்மோண்ட் சீட்ஸ் மாதிரி அவனோட ஐஸ் வந்து இருக்கும். won't you be afraid to come back alone, he asked. why should I be afraid? there are ghosts on the hill. I know, but I will be back before it gets dark. ghosts don't appear during the day. கடைவீதிக்கு போயிட்டு திரும்ப வரும்போது உனக்கு பயமாக இருக்காதா அப்படின்னு சுரேஷ் கேட்குறான். why should be afraid, நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு கேட்குறான். பிகாஸ் அந்த ஹில்லில் கோஸ்ட் இருக்குது அப்படின்னு சுரேஷ் சொல்கிறான். ஐ நோ, பட் இருட்டாகிறதுக்குள்ளே நான் ரிட்டர்ன் வந்துடுவேன் அப்படின்னு உஷா சொல்கிறா. கோஸ்ட் டோன்ட் அப்பியர் டியூரிங் த டே டைமில் கோஸ்ட் அப்பியர் ஆகாது அப்படின்னு உஷா சொல்கிறா. ஆர் தேர் மெனி கோஸ்ட் இன் த ruins, ஆஸ்க்ட் பின்யா. grandfather says so. He says that many years ago, over 100 years ago, English people lived on the hill. But it was a bad spot, always getting struck by lightning, and they had to move to the next range and build another place. பின்யா கேட்குறான், அங்கே நிறையா கோஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறான். என் கிராண்ட்ஃபாதர் சொல்லியிருக்காங்க, பல வருஷத்துக்கு முன்னாடி, பல 100 வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலீஷ் பீப்புள் அங்கே வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பட் இட் வாஸ் அ பேட் ஸ்பாட் பிகாஸ்
that place always getting struck by lightning, so the English people had to move to the next range to build another place. But if they went away, why should there be any ghost? இங்கிலீஷ் பீப்புள் அந்த பிளேஸை விட்டு போயிட்டாங்க, அப்புறம் ஏன் அங்கே கோஸ்ட் இருக்குது அப்படின்னு பின்னியா கேட்குறா. பிகாஸ் grandfather says during a terrible storm one of the houses was hit by lightning and everyone in it was killed. Everyone, including the children. ஒரு பயங்கரமான புயல் வரும்போது அந்த வீட்டில் ஒரு மின்னல் தாக்கிடுச்சு, அதனால் அங்கே இருக்க எல்லாருமே இறந்துட்டாங்க, குழந்தைகள் உட்பட அங்கே எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்னு தாத்தா சொன்னார் அப்படின்னு சொல்கிறான். டெரிபிள் மீன் ஃபியர்ஃபுல். வேர் தேர் மெனி சில்ட்ரன் there were two of them, a brother and a sister. Grandfather says he has seen them many times when he has passed through the ruin at night. He has seen them playing in the moonlight. நிறைய குழந்தைகள் இருந்தார்களா அப்படின்னு பின்னியா கேட்குறான். இல்லை, 2 குழந்தைகள் இருந்தாங்க, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். கிராண்ட்ஃபாதர் அந்த வழியாக பல முறை ரூயின்ஸ் வழியாக வரும்போது அவங்க அந்த மூன் லைட்டில் விளாண்டுட்டு இருந்ததை கிராண்ட்ஃபாதர் பார்த்ததா எங்ககிட்ட சொன்னார் அப்படின்னு உஷா எக்ஸ்பிளைன் பண்ணுறா. Wasn't he frightened? No, old people don't mind seeing ghost. அவர் பயப்படலையா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை, ஓல்டு பீப்புள் எப்போவுமே கோஸ்ட்டை பார்க்குறத ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டாங்களாம். உஷா set out on her walk to the bazaar at 2 in the afternoon. It was about an hour's walk. She went through the fields, now turning yellow with flowering mustard, then along the saddle of the hill and up to the ruins. உஷா தன்னுடைய வாக்கு ஸ்டார்ட் பண்ணுறா. எப்போது அப்படின்னு கேட்டால் ஆஃப்டர்நூன் 2 o'clock. உஷாவோட ஹவுஸில் இருந்து பஸாருக்கு போகணும் அப்படின்னா 1 hour வந்து ட்ராவல் பண்ணணும். உஷா ஃபீல்டு வழியாக போகும்போது அந்த மஸ்டர்டு எல்லோ வித் ஃப்ளவர் அதை பார்க்குறான். தென் she reached ruins. The path went straight through the ruins. Usha knew it well. She had often taken it while going to the bazaar to do the weekly shopping or to see her aunt who lived in the town. அந்த இடிஞ்ச கட்டிடங்கள் வழியாக தான் அந்த பாதை போகும். அது வந்து உஷாவுக்கு நல்லாவே தெரியும். எப்படி அப்படின்னா, அவள் அடிக்கடி அந்த வழியாக தான் பஸாருக்கு போவா. இல்லை அப்படின்னா அவங்க ஆன்டி ஹவுஸ், டவுனில் இருக்க அந்த அவங்களோட ஆன்டி ஹவுஸ்க்கு அது வழியாக தான் போவாள். ஸோ அவளுக்கு அந்த பாத்வே நல்லாவே தெரியும். Wild flowers grew in the crumbling walls. A wild plum tree grew straight out of the floor of what had once been a large hall. அந்த இடிஞ்சு போன கட்டிடத்தில் சுவர்களில் பார்த்திங்கன்னா நிறையா பூக்கள் வந்து பூத்திருந்துச்சு. அப்புறம் அங்கே ஒரு வைல்டு ப்ளம் ட்ரீஸ் வந்து வளர்ந்துருந்துச்சு. எங்கே அப்படின்னா, இடிஞ்சு போன கட்டிடத்தில் கீழே தரைப்பகுதியில் சுவர்கள்லாம் விரிசல் விட்டுருக்கும்ல, அதிலிருந்து வளர்ந்து வந்திருக்கு. ஒரு காலத்தில் லார்ஜ் ஹாலாக அது வந்து அந்த பிளேஸ் வந்து இருந்துச்சு. இட்ஸ் சாஃப்ட் ஒயிட் blossoms had begun to fall. Lizards scuttled over the stones, while a whistling thrush, its deep purple plumage glistening in the soft sunshine, sat in an empty window and sang its heart out. ப்ளம் ட்ரீஸில் இருக்க அந்த ஒயிட் ஃப்ளவர்ஸ்லாம் உதிர தொடங்குது. அப்புறம் அங்கே இருக்க ஸ்டோன்ஸ் மேலே லிசார்ட்ஸ்லாம் வந்து ஓடிட்டுருக்கு, அங்கிட்டு அங்கே இங்கேயும் ஓடிட்டுருக்கு. அங்கே ஒரு பேர்டு என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னுடைய மனதில் உள்ளதை வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு இனிமையான ஒரு பாடலை வந்து பாடிட்டுருக்கு அங்கே இருக்க ஒரு விண்டோ மேலே உட்காந்துட்டு. உஷா sang to herself as she tripped lightly along the path. Soon she had left the ruins behind. The path dipped steeply down to the valley and the little town with its straggling bazaar. உஷாவும் தனக்குள்ளே பாட்டு பாடிட்டு போகிறான்.
அப்படி போயிட்டுருக்கும்போது லைட்டாக ஸ்லிப்பர் ட்ரிப்டு லைட்லி, கொஞ்சம் லைட்டாக தடுமாறிடுறா. அடுத்து அந்த ரூயின்ஸ் அவள் கடந்து போகும்போது நெக்ஸ்ட்டு அந்த பாத்வே எப்படி இருக்குன்னா இட்ஸ் ஸ்டீப்பி டவுன், ரொம்ப செங்குத்தாக இருக்குது. அந்த வே எங்கே போகுது அப்படின்னா வேலி நோக்கி போகுது. தென் அந்த பஜார் நோக்கி போகுது. உஷா டுக் ஹர் டைம் இன் த பஜார். ஷி பாட் சோப் அண்ட் மேட்சஸ், ஸ்பைசஸ் அண்ட் சுகர். None of these things could be had in the village, where there was no shop, and a new pipe stem for her grandfather's hookah, and an exercise book for Suresh to do his sum. உஷா பஜாருக்கு போயிட்டு சோப்பு, மேட்சஸ் அண்டு ஸ்பைசஸ், சுகர் இதெல்லாம் வாங்குகிறான். இந்த திங்ஸ் எதுவுமே அவங்களோட வில்லேஜில் கிடைக்காது. பிகாஸ் தெர் வாஸ் நோ ஷாப், அங்கே வந்து ஷாப் எதுவுமே இல்லை. ஸ்பைசஸ்னால் இந்த பெப்பர், கார்டமன் இதெல்லாம் இருக்குல்ல, குக்கிங்க்கு யூஸ் பண்ணுமே, தட் இஸ் அ ஸ்பைசஸ். தென் உஷா என்ன பண்ணுறா அப்படின்னா அவங்களோட கிராண்ட் ஃபாதர் வந்து சிகரெட் பிடிக்கிறதுக்காக பைப் ஸ்டெம் வாங்குகிறான். தென் சுரேஷ்காக எக்ஸசைஸ் புக்கு, எதுக்கு அப்படின்னா மேக்ஸ் எல்லாம் போட்டு பார்க்குறதுக்காக ஒரு நோட் புக் வாங்குகிறான். As an afterthought, she bought him some marbles. Then she went to a mochi shop to have her mother's slippers repaired. The mochi was busy, so she left the slippers with him and said she would be back in half an hour. தென் ஷி பாட் மார்பிள்ஸ், அதாவது கோழி குண்டு விளாடுவீங்கள, அதை வாங்கிட்டு தென் ஷி வெண்ட் டு மோச்சி ஷாப். எதுக்கு அப்படின்னா அவங்களுடைய அம்மாவோட ஸ்லிப்பரை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்காக அவள் வந்து அங்கே போகிறான். த டைம் மோச்சி வாஸ் பிஸி, மோச்சி ரொம்ப பிஸியாக இருந்ததுனால அவள் என்ன பண்ணுறான், ஸ்லிப்பரை வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொடுத்துட்டு ஒரு ½ hour கழித்து வரேன் அப்படின்னு அவள் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். She had 2 rupees for her own saved up, and she used the money to buy herself a necklace of amber colored beads from an old Tibetan lady who sold charms and trinkets from a tiny shop at the end of the bazaar. எண்ட் ஆஃப் த பஜாரில் ஒரு திபேத்தியன் லேடி நெக்லஸ் ஷாப், ஒரு சின்ன ஷாப்பு வச்சுருப்பாங்க. அங்கே தான் சேமித்து வச்சுருந்த 2 ரூபாயை வச்சு அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா தனக்குன்னு ஒரு ஆம்பர் கலர்டு பீட்ஸ் உள்ள ஒரு நெக்லஸ் வாங்கிக்கிறாள். உஷா met her aunt லக்ஷ்மி who took her home for tea. உஷா பஜாரில் தன்னுடைய ஆன்ட்டி லக்ஷ்மியை மீட் பண்ணுறா. அவங்க ஆன்ட்டி லக்ஷ்மி என்ன பண்ணுறாங்கன்னா உஷாவை அவங்க வீட்டுக்கு டீ சாப்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. உஷா spent an hour in Aunt Lakshmi's little flat above the shops, listening to her aunt talk about the ache in her left shoulder and the stiffness in her joints. She drank 2 cups of sweet hot tea, and when she looked out of the window, she saw that dark clouds had gathered over the mountains. ஆன்ட்டி லக்ஷ்மி தன்னுடைய லெஃப்ட் ஷோல்டரில் ஸ்டிஃப்னஸ்ஸாக இல்லாமல், அந்த ஜாயிண்ட்டில் ஸ்டிஃப்னஸ்ஸே இல்லை, ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்குது அப்படின்னு தன்னுடைய பெயினை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை லிசன் பண்ணிகிட்ருக்கா. அங்கேயே ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுறான். உஷா என்ன பண்ணுறான்னா 2 cups ஆஃப் ஸ்வீட் ஹாட் டீ வந்து குடிச்சிட்டு விண்டோ வழியாக பார்க்குறா. விண்டோ வழியாக பார்க்கும்போது மவுண்டன்ஸில் டார்க் க்ளவுட்ஸ் வந்து கேதராக இருக்கிறதா பார்க்குறான். Usha ran to the cobbler's and collected her mother's slippers. The shopping bag was full. She slung it over her shoulder and set out for the village. அந்த டார்க் க்ளவுட்ஸை பார்த்தோன்னே உஷா என்ன பண்ணிட்டா, வேகமாக ஓடி அந்த காப்லர் ஷாப்புக்கு போகிறான். எங்கன்னா அந்த செருப்பு தைக்கிறாங்களே அந்த ஷாப்புக்கு போயிட்டு தன்னுடைய அம்மாவோடைய ஸ்லிப்பரை வந்து கலெக்ட் பண்ணிக்கிறான். இப்போது பேகெல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. பேகை ஷோல்டரில் மாட்டிட்டு என்ன பண்ணுறா அப்படின்னா தன்னோட வில்லேஜுக்கு கிளம்பி போகிறான்.